Wilt thou be made whole? Sir, I have no man, when the water is troubled, to put me into the pool. But while I am coming, another steppeth down before me. Rise. Take up thy bed and walk. सर्वलोकाधिप नमस्कारं सर्व சிருஷ்டிகனே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் திருஅவதாரா நமஸ்காரம் ஜகத்திரட்சகனே நமஸ்காரம் தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம் தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம் பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் வாழ்வு தரும் வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலக்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயுற்றிருந்தாலும் நலமடைவர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாய் அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகின்றீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா,
தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளையும் நேரத்தையும் நீர் ஆசீர்வதித்து இன்று நாங்கள் கேட்க வேண்டும் என்று நீர் நினைத்த உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை கேட்க செய்ததற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது அடியனை மூடி மறைத்து நீரே முழுமையாக வெளிப்பட்டு உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி நீர் வெளிப்படுத்துகின்ற உம்முடைய சத்தியத்தை கேட்பதோடு மட்டுமல்லாமல் கேட்ட சத்தியத்தை நாங்கள் வாழ்ந்து சுகிக்க அடியார்களோடு ஆவியான வல்லமை கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்க. நம்ம எல்லோரும் நலமா நல்லா இருக்கிறீங்களா? ஏன்னா ஆண்டவர் இயேசுசாமி நல்லா இருக்கணும், நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இன்று நலம் அற்றிருப்போர் அனைவரும் நலம் பெற என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை உறுதிப்படுத்தும் நாளாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த நல்ல நாளிலே நாம் சிந்திக்க இருக்கும் செம்பொருள் என்ன என்றால், மாற்றுத்திறனாளிகளின் ஞாயிறு. அந்த மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்ல போனால் அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகின்றார். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சாங்டிஃபிகேஷன் ஆஃப் லைஃப். இப்போ நம்ம மத்தியில் நிறைய பேர் நல்லா இருக்கும், கை கால்கள் எல்லாமே நன்றாக இருக்கின்ற, பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை படைத்த விதம் அப்படி நாம் எல்லோரும் நலமாக சுகமாக இருக்க ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் அவர் படைப்பினிலே அவருடைய படைப்பின் மத்தியிலே எத்தனையோ சுகவீனம் உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், மாற்றுத்திறன், கை கால்கள் விளங்காதவர்கள், கண் தெரியாதவர்கள், காது கேளாதவர்கள், நடக்க முடியாதவர்கள் என்று எத்தனையோ விதமான மாற்றுத்திறனாளிகள். அவர்கள் எல்லோருக்கும் குருடன், கண் பார்வை இல்லாதவன் என்று சொல்வதை விட, குருடன் என்று சொல்வதை விட மாற்றுத்திறனாளி என்று சொல்லப்படுகிறது. மாற்றுத்திறனாளி, நடக்க முடியாது அவனும் மாற்றுத்திறனாளி, கண் பார்க்க முடியாது அவனும் மாற்றுத்திறனாளி. இதே போன்று எந்த ஒரு வியாதியால் எந்த ஒரு உறுப்பு பலவீனமாக இருந்து அவனுடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தை அனுபவிக்கின்றான் என்று நாம் நினைக்கின்றோமோ, அந்த நிலை ஒரு புனித நிலை என்று இன்று நம்முடைய தாய் திருச்சபை அழைக்கின்றது, பெயர் கொடுக்கின்றது. யார் ஒருவர் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற உடல் குறைவினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று நாம் நினைக்கின்றோமோ, அது அவர்களுடைய உடலுக்கு அவருடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு பரிசுத்த நிலை என்று சொல்லப்படுகின்றது.
அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை, நடக்க முடியாதவர்களை, ஊமையை அல்லது கண் பார்வை இல்லாதவர்களை, இதை போன்று பல மாற்றுத்திறன் கொண்டவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அநேகர் பரிகசிப்பது உண்டு, கேலி செய்வது. கால் நொண்டியா நடந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு அவங்க அப்பா அம்மா கொடுத்த பேர் ஒன்றா இருக்கும், சமுதாயம் கொடுக்கின்ற பேர் இன்னொன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம் மத்தியிலே இன்றும் மட்டுமல்ல எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. தன்னையே அதே போன்று நான் திக்குவாயன், நான் பேச முடியாது, எனக்கு பதிலாக வேறொருவரை தெரிந்து கொள்ளும் என்று சொல்லுகின்ற முதல் வேத பாடம், இன்றைய நாளுக்கான முதல் வேத பாடமாக நாம் வாசித்திருக்க வேண்டியது என்று சொல்ல போனால் யாத்திராகமம் 4வது அதிகாரத்தில் 10 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். யாத்திராகமத்தில் 4வது அதிகாரம் 10 முதல் 17வது வசனம் வரை உள்ள பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் மோசேயை அழைக்கின்றார். ஆண்டவர் மோசேயை அவருடைய மக்கள் எகிப்து தேசத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கதறல்கள் என் காதுகளில் கேட்டது, அவர்களை மீட்பதற்கு நான் உன்னை தெரிந்தெடுக்கின்றேன் என்று ஆண்டவர் மோசேயை தெரிந்தெடுத்து அவரோடு பேசும் பொழுது, அழைக்கும் பொழுது மோசே சொல்லுகின்ற வார்த்தை நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தது. நான் திக்குவாயன், நான் நல்லா பேச முடியாது, எனக்கு பதிலா இப்பவே நான் சொல்லிடுறேன், வேறு யாராவது நன்றாக பேசக்கூடிய ஒருவரை தெரிந்து கொள்ளும் என்று ஆண்டவருக்கு பதில் சொல்லுகின்றார். நான் திக்குவாயன், வாய் பேச முடியாது, நான் குளரும் என்றெல்லாம் சொல்லுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர்களை இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் படைத்தவர் யார்? நான் தானே. படிங்களா? நான் தானே. அப்படிப்பட்டவர்களை படைத்தவனும் நான் தானே, படைத்தவரும் நான் தான். அப்படி ஒரு குறை இருக்கின்றது என்று நீ அதை குறையாக கண்டாய் என்றால் அதை சரி செய்து கொடுப்பவனும் நான் தானே, கடவுள் தானே. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லும் பொழுது கூட திரும்பவும் அவர், இப்பொழுதே சொல்லுகிறேன், எனக்கு பதிலாக வேறொருவரை அனுப்பி வையும். அவருக்கு பயம், அவருக்கு கொஞ்சம் நான் பேசுறது ஒழுங்கா பேச முடியாது, நான் குளரும் என்றெல்லாம் நினைத்து தனக்கு பதிலாக வேறொருவரை அனுப்பி வையும் என்று ஆண்டவரிடம் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது ஆண்டவர் விசனமடைகின்றார். ஆண்டவர் விசனமடைந்து மோசேக்கு சொல்லுகின்றார். அதற்கு அவர், வேண்டாம் ஆண்டவரே, தகுதியுடைய வேறொருவனை நீர் இப்பொழுதே அனுப்பி வையும் என்று உரைத்தார். இதை கேட்ட ஆண்டவர் மோசேயின் மேல் சினம் கொண்டு பின் வருமாறு கூறினார். லேவியனான ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் வன்மை உடையவன், எனக்கு தெரியும். இதோ அவன் உன்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அவன் உன்னை காணும்போது மகிழ்வான். அவனிடம் பேசி இவ்வார்த்தைகளை அவன் வாயில் வைப்பாய். நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை உங்களுக்கு அறிவிப்பேன். உனக்கு பதிலாக மக்களிடம் அவன் பேசுவதால் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீயோ அவனுக்கு கடவுள் போல் இருப்பாய். இந்த கோலை கையில் எடுத்துச் செல்வாய், இதை கொண்டு நீ அருஞ்செயல்கள் ஆற்றுவாய் என்று ஆண்டவர் மாற்றுத்திறன் அவருக்கு இருந்த அந்த குறையை இன்னொரு திறமையாக மாற்றிக் கொடுக்கின்றார். அந்த மாற்றுத்திறமைக்கு உனக்கு பதிலாக ஆரோன் பேசுவார், உனக்கு அவன் வாயாக இருப்பான், ஆனால் நீயோ அவனுக்கு கடவுளை போல் இருப்பாய் என்று சொல்லுகின்றார்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, யாராவது சொல்ல முடியுமா? எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் மக்கள் எத்தனை வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள்? 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். 430 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் சுயாதீனர்களாக இருந்தார்கள். 430 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் சுயாதீனர்களாக, அடிமைகளாக அல்ல, சுயாதீனர்களாக இருந்தார்கள். அங்கே சென்று எகிப்து தேசத்திற்கு சென்றார்கள். அவர்களுடைய தேவை உணவு. பஞ்சம் பிழைக்க செல்லுகின்றார்கள். பஞ்சம் பிழைக்க எகிப்து தேசத்திற்கு சென்றவர்கள் அங்கே சுயாதீனர்களாகவே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளால், அவர்களுடைய நடத்தையால், அவர்கள் வாழ்ந்த முறையால் அவர்கள் அடிமைகளாக மாற்றப்படுகின்றார்கள். அடிமைகளாக மாற்றப்பட்டு 430 வருடங்கள் அவருடைய சந்ததிகள் அடிமைகளாக வாழ்ந்தார். இந்த அடிமைகளாக வாழ்ந்த நாட்கள் அவர்கள் நல்லா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் எல்லோருமே அடிமை என்ற வியாதியால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை மீட்க ஆண்டவர் மோசேயை அனுப்புகின்றார். அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி என்று காணப்படுகின்றது. அது யாரால் சொல்லப்படுகின்றது? மோசே தானே வெளிப்படுத்துகின்றார். என்னால் நல்லா பேச முடியாது, நான் வன்மையற்றவன், நான் வன்மை உள்ள ஒருவனை நீர் அனுப்பும் என்று ஆண்டவருக்கு மோசே சொல்லுகின்றார். இந்த நாவன்மையற்ற மாற்றுத்திறனாளியாக இருக்கின்ற மோசேயை ஆண்டவர் திடப்படுத்தி, திடன் அளித்து, அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து கையிலே ஒரு தடியையும் கொடுத்து அந்த தடியையும் கையிலே எடுத்து செல்ல என்று சொல்லுகின்றார். அவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டியது, அவர்களுக்கு உடல் நலம் கொடுக்க வேண்டியது, அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனர்களாக மாற்ற வேண்டியது உன் கடமை என்று ஆண்டவர் அந்த 430 வருடங்களாக அடிமைகளாக தங்களையே தாங்கள் வாழ்வதற்கென்று வந்தவர்கள் வாழ்க்கையை கசந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையை இனிமையாக மாற்றி தருகின்றார். இந்த மாற்றுத்திறனாளியாகிய மோசேயை உலகம் போற்றும் கடவுளுடைய கண்களிலும் மிகப்பெரிய ஒரு விடுதலையாளனாக மாற்றுகின்றார். உடல் அளவிலே திறனற்று இருப்பவர்கள், நடக்க முடியாது இருப்பவர்கள், கண் தெரியாத பிறவிலேயே குருடராக இருப்பவர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் ஏன் குருடராக பிறந்தார்கள் என்று ஆண்டவர் ஏசாமியிடம் அப்போஸ்தலர்கள் கேட்கின்ற கேள்விக்கு கூட ஆண்டவர் கொடுப்பது, அவன் குருடனாக இருப்பது, பார்வையற்றவனாக இருப்பது அவன் செய்த பாவமும் அல்ல, அவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளுடைய மகிமை வெளிப்படுவதற்காக என்று சொல்கிறார். அதே போன்று இங்கே 430 வருடங்களாக அடிமைகளாக, அடிமைத்தனம் என்ற நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தவர்களை ஒரு மாற்றுத்திறனாளியாகிய மோசேயை ஆற்றுப்படுத்தி அவர் மூலமாக ஆண்டவர் அந்த மக்களை வெளியேற்றி கொண்டு வருகின்றார், விடுதலை கொடுக்கின்றார், சுக வாழ்வு தருகின்றார், பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு கொண்டு செல்லுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், எப்படி இருக்கின்றோம், நான் எப்படி இருக்கின்றேன் என்பது மற்றவர்களுக்கு நன்றாக தெரியாது. நான் எந்தெந்த மாதிரிப்பட்ட வியாதிகளால் பீடிக்கப்பட்டிருக்கின்றேன் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாத நிலையில் நான் நன்றாக இருப்பது போல் நடந்து கொண்டிருப்பேன். ஆனால் கடவுளுக்கு எல்லாம் தெரியும். கடவுளுக்கு எல்லாம் தெரியும். கடவுள் நான் எப்படி இருக்கின்றேன் என்பதை நான் தாயின் வயிற்றிலே கருவாக உருவான நேரத்தில் இருந்து ஒரு அவயவம் கூட உருவேற்படுவதற்கு முன்னாலேயே 139வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்றோம், என் அவயவங்களில் ஒன்றாக உருவேற்படுவதற்கு
முன்னாலேயே என்னை அறிந்திருக்கின்ற தேவன், நாம் எல்லோரையும் அறிந்திருக்கின்ற தேவன், நாம் எப்படி இருக்கின்றோம், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்து இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தா குளத்திற்கு செல்லுகின்றார். பெதஸ்தா குளம் நாம் எல்லோரும் இருக்கின்ற இடம் என்று சொல்ல போனால் இப்பொழுதும் பெதஸ்தா என்ற குளத்தருகிலே ஏதோ ஒரு மண்டபத்திலே நாமும் படுத்திருக்கின்றோம். நம்முடைய உடல் சுகவீனம் என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்று நாம் வாசிக்கிட்ட முதலாம் வேத பாடத்தில் 2 கொரிந்தியர் வேத பாடத்தில் பவுல் அடிகளார் ஒரு மாற்றுத்திறனாளி, நம்ம கேட்கறதுக்கு சொல்லுவாங்க. மோசே ஒரு மாற்றுத்திறனாளி, அதே போன்று பவுல் அடிகளார் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் உயரத்தில் பெரிய ரொம்ப உயரமாக இருந்ததில்லை, 4-4 அடி தான் இருந்தார்னு சொல்லுவாங்க. அதே போன்று அவர் பார்ப்பதற்கு ஒரு அழகான முகம் கொண்டவர் என்பதும் இல்லை. கால் நடக்கும் பொழுது கூட அவர் சிறிது தாங்கி நடப்பதும் உண்டு. எப்படியெல்லாம் அவருக்கு எத்தனையோ குறைபாடுகள் இருந்தாலும் கடவுள் அவரை தெரிந்தெடுக்கின்றார். எப்படி தெரிந்தெடுக்கின்றார் என்றால், அவர் எந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கின்றார் என்றால், தன்னுடைய மக்களை தன் பெயர் கொண்டு தன் மீது நம்பிக்கை கொண்டிருந்த மக்களை துன்புறுத்துவதற்காக என்று சென்று கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றுகின்றார். ஆம்பிரியமான சகோதர சகோதரி, அவர் உடல் அளவிலே ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சிந்தனையிலே மிகவும் பெரிய ஒரு சாதனையை சாதிக்க வேண்டும் என்று கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையிலே திடமுள்ளவர் ஒரு குருடனாக மாற்றுகின்றார். குருட்டு நிலையிலிருந்து அனனியா மூலமாக பார்வை பெறுகின்றார். பார்வை பெற்ற அவர் இன்று கொடுக்கின்ற சாட்சி, எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, முள் தைத்து கொண்டே இருக்கின்றது, சாத்தான் கொடுத்த முல்லை போன்று அது தைத்து கொண்டே இருக்கின்றது, என்னால் நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற காரியங்களை செய்ய முடியாமல் போகின்றது என்று ஆண்டவரிடம் 3 முறை முறையிட்டேன். 3 முறை முறையிட்டேன். 3 முறையும் கடவுள் எனக்கு கொடுத்த பதில், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். நீ நடக்க முடியாதவனாக சரி, கொள்ளனாக இருந்தாலும் சரி, பெரியவனாக இருந்தாலும் சரி, வாய் பேச முடியாதவனாக இருந்தாலும் சரி, என்ன நிலையில் இருந்தாலும் சரி, என் கிருபை உன்னை உயர்த்தும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உன்னை உயர்த்தும், என் கிருபை உன்னை வழி நடத்தும் என்று ஆண்டவர் பவுலடிகளாருக்கு சொல்லி அவரை ஆற்றுப்படுத்துகின்றார். அவருடைய பலவீனத்திலே ஆண்டவருடைய வல்லமை விளங்குகின்றது. அவருடைய பலவீனங்களிலே ஆண்டவருடைய வல்லமை விளங்குகின்றது. அதனால்தான் இன்று மாற்றுத்திறனாளிகள் எல்லோருக்கும் சொல்லப்படுகின்றது. அந்த மாற்றுத்திறனாளி என்ற நிலையே அவருடைய வாழ்க்கையில் தூய்மை என்று சொல்வார். அந்த நமக்கு இருக்கின்ற பலவீனங்களை பொறுத்து ஆண்டவருடைய வல்லமை விளங்குகின்றது. நாம் எந்த மாதிரிப்பட்ட பலவீனத்தில் இருக்கின்றோம் என்றால், அந்த பலவீனத்தில் வலிமையை திறமையை கட்டளையிட கடவுளால் முடியும். கடவுள் கட்டளையிடுகின்றார். பவுலடிகளாரை இந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற அத்தனை கடிதங்களிலும் அத்தனை புத்தகங்களிலும் மொத்தமாக அதிகமான கடிதங்களை எழுதியிருப்பவர் பவுலடிகளார். மற்றவர்கள் எல்லோரும் 1-2 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் பவுலடிகளார் 13 கடிதங்களை எழுதியிருக்கின்றார். 13 கடிதங்களை எழுதியிருக்கின்றார் என்று சொல்றார். அந்த அளவிற்கு ஆண்டவர் அந்த ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு இருக்கிற வியாதி எனக்கே தெரியல, என்னை ஒரு முள் தைத்து கொண்டே இருக்கின்றது, அந்த முள்ளை எடுத்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று ஆண்டவரிடம் எத்தனையோ முறை கெஞ்சியும் 3 முறை கெஞ்சியும் அவர் என் கிருபை உனக்கு போதும் என்று அவருடைய வல்லமையை எனக்கு தந்திருக்கின்றார் என்று சொல்லுவோம். இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். அதே போன்று பிரியமான சகோதர சகோதரியே, இன்று நாம் வாசிக்கின்ற வேத பாடம், சுவிசேஷ வேத பாடத்தை பார்த்தோம் என்றால்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரும் இஸ்ரேலர் எல்லோரும் எங்கெல்லாம் இருக்கின்றார்கள், உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோருமே ஆண்கள், முக்கியமாக ஆண்களிலே 15 வயது நிரம்பிய எல்லோரும் அந்த பண்டிகைகளிலே பங்கெடுக்க வேண்டும். அந்த ஆலய விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்வதற்காக எல்லா உலகமெங்கிலும் இருந்து இஸ்ரேலர் யூதர்கள் அங்கே கூடுவது வழக்கம். அப்படி இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேலை நோக்கி வந்து கொண்டிருந்தவர்கள், எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருந்தவர்கள், அங்கே யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். என்ற ஒரு வார்த்தையிலேயே ஆண்டவர் எத்தனை வருஷங்களுக்கு பிறகு போறாரு? இப்போதைக்கு சொல்லப்படாம அவருடைய பப்ளிக் லைஃப், போதக வாழ்க்கையிலே அவர் அங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்பது சொல்லப்படுகிறது. அதற்கு முன்னால் எத்தனையோ முறை சென்றிருக்கலாம். ஆனால் இந்த முறை அவர் செல்லும் பொழுது முதல் முறையாக நமக்கு சொல்லப்படுகின்றது, ஆண்டவர் எருசலேமுக்கு விழாவிற்காக சென்றார். அங்கே விழாவிற்காக சென்று கொண்டிருந்த ஆண்டவர் நேரடியா ஆலயத்துக்கு போகாம ஆலயத்துக்கு செல்லுகின்ற வழியிலே இருக்கின்ற பெதஸ்தா குளத்திற்கு செல்லுகின்றார். அந்த பெதஸ்தா குளம் என்றால் நம் எல்லோருக்கும் இப்பொழுது எவ்வளவு நன்றாக தெரிகின்றதோ, பெதஸ்தா குளம் என்றால் என்ன என்று சொல்வார்கள்? எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட ஒரு குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெதஸ்தா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் யாரெல்லாம் இருப்பாங்க? உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பார்கள். இவர்கள் இந்த குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீரில் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எந்தவித நோயுற்றிருந்தாலும் நலமடைவார். இது அங்கே இருந்த அந்த குளத்தினுடைய பெருமை. அந்த குளத்தினுடைய பெதஸ்தா என்ற இடத்திலே இருக்கிற அந்த குளத்தின் பெருமை. அந்த குளத்திற்கு அருகிலே 5 மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த 5 மண்டபங்களிலே நோயுற்றவர்கள் படுத்திருப்பார்கள். என்பதல்ல, காத்திருப்பார்கள். எதற்காக என்றால் தேவதூதன் வருவார். தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது யார் முதலில் அந்த குளத்திலே இறங்குகின்றார்களோ இறங்குபவர் குணமடைவர். எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் சரி குணமடைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. யாரெல்லாம் படுத்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது? உடல் நலமற்றோர், பொதுவாக உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர், இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் படுத்திருப்பார்கள். அந்த குளத்தில் படுத்திருப்பார்கள் மக்கள். அந்த 5 மண்டபங்களும் நிறைய மக்கள் இருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆண்டவர் இயேசுவுக்கும் தெரியும். அந்த வழியிலே எருசலேம் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் தெரியும். அத்தனை பேருக்கும் அன்று மட்டும் தெரியும் என்பதல்ல, எத்தனையோ வருடங்களாக அந்த குளம் இருக்கின்றது. அந்த குளத்திற்கு அருகிலே 5 மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த 5 மண்டபங்களிலே உடல் நலமற்றோர் படுத்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் அந்த குளம் கலங்குவதற்காக காத்திருக்கின்றார்கள். கலங்கும் பொழுது இறங்கி சுகம் பெற்று வருவதற்கு காத்திருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்த அத்தனை பேரிலும் இயேசுவை தவிர ஒருவன் கூட அந்த ஊனமுற்றவர்கள், குருடர்கள், செவிடர்கள், உடல் நலமற்றவர்கள் படுத்திருக்கின்ற இடத்தை பார்ப்பதற்கு யாரும் செல்லவில்லை. நிறைய நேரங்களில் இது நடக்குது. நமது மத்தியிலும் இது போன்ற காரியங்கள் நடக்கின்றன. எப்படி என்றால், ஒரு பணக்காரர் ஒருத்தர் என்ன செய்றாரு? அவருடைய வேலைக்காரர் ஒருத்தர் அவருடைய தோட்டத்தில் விளைந்த வாழைப்பழம்
ஒரு பஞ்ச் சொல்ல முடியாது, ஒரு கொலையை வெட்டி அவருடைய வேலைக்காரனை கொடுத்து இதை கொண்டு போய் ஆலயத்தில் காணிக்கையா வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறார். அவர் அந்த வாழைக்குலையை கொண்டு வரும் பொழுது பாதையில் ஒரு ரொம்ப பசியால் கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி ஒருத்தர், ஏன் எனக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அவர்கிட்ட இருந்தது என்னது, அந்த வாழைப்பழத்தை ஒரு பழத்தை பிச்சு அவர் கொடுத்துட்டு அவர் வந்துட்டார். வந்து மற்றதை ஆலயத்தில் வச்சுட்டு போயிட்டார். அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் வந்து அந்த பணக்காரர் மிகவும் சந்தோஷமாக, ஆண்டவரே, இன்று நான் உமக்கு கொடுத்திருக்கின்ற காணிக்கை என்ன என்று உமக்கு தெரியுமா, பார்த்தீரா என்று கேட்டார். அப்போ அவர் ஆண்டவர் சொன்னாரா, ஆமாம், ஒரே ஒரு வாழைப்பழம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு வாழைப்பழம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே, நான் ஒரு பஞ்சையே அனுப்பி வச்சேன், ஒரு மரத்தில் விளைஞ்ச அத்தனை பழத்தை நான் அனுப்பி வச்சனே என்று பணக்காரர் சொல்லுகின்றார். ஆனால் அங்கே ஆண்டவர் ஒரு பழம் தான் கிடைச்சது. இது போன்ற காரியங்கள் எத்தனையோ நமது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆலயத்தில் படைக்க வேண்டும், ஆலயத்தில் நடக்கின்ற காரியங்களில் பங்கெடுக்க வேண்டும், ஆலயத்தில் நடக்கின்ற திருவிழாவிலே நான் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆலயம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மக்களிலும் ஆலய வாசலிலே, ஆலய வழியிலே படுத்து கிடக்கின்ற வியாதியஸ்தர்களையோ, படுத்து கிடக்கின்ற வசதியற்றவர்களையோ, படுத்து கிடக்கின்ற ஏழை எளியவர்களையோ பார்ப்பதற்கு கூட கண் இல்லாமல் வருகின்ற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அப்படி வந்தவர்களில் அநேகர் எருசலேம் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யாரை வணங்குவதற்காக செல்லுகின்றார்களோ அவர் நினைக்கின்ற எதை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தாரோ அந்த காரியத்தை செய்யாமல் அவருக்கு ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக செல்லுகின்றேன் என்று ஆண்டவருடைய ஆலயம் சென்றால் மட்டும் போதாது. ஆண்டவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் நம்மை நோக்கி எதை எதிர்பார்த்திருக்கின்றாரோ அந்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றினோம் என்றால் நிச்சயமாக நமது வாழ்க்கையிலும் நாம் எந்த விதமான குறையும் இன்றி வாழ கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பழம் தானே கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்டார். ஏன்னா அவர் உண்மையிலேயே கொடுக்க வேண்டும் என்று கொடுத்த ஒரு பழம். மற்ற எல்லாம் எங்க போச்சுன்னு அவருக்கு தெரியாது, எங்க போச்சுன்னு அவருக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே வழியில் சென்று கொண்டிருந்த பொழுது ஆலயத்திற்கு நேரே செல்லாமல் இந்த வியாதியஸ்தர்கள் எல்லோரும் படுத்திருக்கின்ற பெதஸ்தா குளத்திற்கு செல்லுகின்றார். அங்கே சென்ற பொழுது அங்கே 5 மண்டபங்கள் இருக்கின்ற 5 மண்டபங்களுமே நிறைந்திருக்கின்றது. மக்கள் படுத்திருக்கின்றார்கள். எழுந்து நிற்க கூட முடியாமல் படுத்திருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். அதிலே 38 வருடங்களாக வாழ்க்கையில் சுகம் என்றால் என்ன என்று கூட அறிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது, உணர முடியாத ஒரு நிலையில் இருந்த அந்த 38 வருட வியாதியஸ்தரை ஆண்டவர் சந்திக்கின்றார். அந்த 38 வருடம் அப்படின்னு சொல்ல போனா ஆண்டவர் ஏசாமியோட அன்னைக்கு உள்ள வயசோட பெருசு. ஆண்டவர் ஏசாமி அன்னைக்கு மிஞ்சினா 33 வயசு உள்ளவராக இருப்பார். ஆனால் அவர் அந்த வியாதியஸ்தர் 38 வருஷங்களா அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறார். அப்படிமான சகோதர சகோதரிகளே, 38 வருடங்களாக சுகம் என்றால் என்ன, நலம் என்றால் என்ன என்பதை கூட உணர முடியாத நிலையிலே படுக்கையிலே படுத்திருந்த அந்த 38 வருட வியாதியஸ்தரை பார்க்கிறார். இப்ப அந்த 38 வருடங்களாக படுத்திருந்தவனுக்கு என்ன வியாதின்னு சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சு சொல்லுங்களேன். 38 வருடங்களாக அந்த மண்டபத்தில் படுத்திருந்த மனிதன் என்ன வியாதியால் கஷ்டப்பட்டான் சொல்லப்போனா ஒரு வியாதி சொல்லணும். அதுல அவன் என்ன வியாதியால், குருடனா இருந்தானா, சப்பானியா இருந்தானா, நடக்க முடியாம இருந்தானா, காது கேளாது இருந்தானா,
அவனுக்கு உடல் என்ன வியாதி என்பது சொல்லப்படவில்லை. அதுதான் பிரியமான சகோதர சகோதரிகள், நாம் எல்லோரும் நமக்கு என்ன வியாதி என்று இருக்கின்றது என்று கூட நமக்கு தெரியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட போய் எல்லா விதமான ஸ்கேன் எடுத்தாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சு, என்னென்ன சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நிறைய பேர். இங்கே 38 வருடங்களாக அந்த மண்டபத்திலே படுத்திருக்கின்றான் அந்த மனிதன். அவன் படுத்திருந்த படுக்கையை சுமந்து கொண்டிருக்கின்ற படுக்கையை அவனை சுமந்து கொண்டிருக்கின்றது 38 வருடங்களாக. அவனுக்கு என்ன வியாதி என்று கூட மற்றவர்களுக்கு தெரியாது, லூக்கு கூட தெரியாது, யோவானுக்கு கூட இந்த மனிதனை பற்றி என்ன வியாதியில் கஷ்டப்பட்டான் அப்படின்றது தெரியாது. அந்த அளவுக்கு உடல் என்ன வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான் என்பது தெரியாமல் அந்த குலத்திலே சுகம் பெறுவதற்காக காத்திருக்கின்றான். கடவுள் நேரடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனிடம் செல்லுகின்றார். அவனிடம் சென்று அவனோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரி, 38 வருஷமா தண்ணியில் இறங்காத, குளிக்கல. 38 வருஷமா அவனை சுமந்துகிட்டு இருக்கிற அந்த படுக்கை எவ்வளவு நறுமணம் வீசும். 38 வருடமா குளிக்கிறதுனா என்னன்னு கூட தெரியாம, முடியாம, குளத்துல இறங்குறது கூட முடியாம அங்க படுத்திருக்கானே. அவனை பார்த்தா நம்மள எத்தனை பேர் அவன் பக்கத்துல போவோம். குஷ்ட நோய்களை பற்றி சொல்லுவாங்க. குஷ்ட நோய்களுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் சொல்லப்பட்டிருக்கின்றது. லேவியர் புத்தகத்தில் 13வது அதிகாரத்திலிருந்து படித்தோம் என்றால், லேவியர் அந்த குஷ்ட நோய்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்ற முறைமைகள் சொல்லப்படுகிறது. குஷ்டரோகத்தில் பீடிக்கப்பட்டவர் அவன் மீது அடிக்கின்ற காற்று கூட மற்றவர்கள் மீது படக்கூடாத அளவிற்கு தூரத்தில் இருக்க வேண்டும். முக்கியமான ஒரு கருத்து. அவன் மீது படுகின்ற காற்று கூட மற்றவர்கள் மீது படக்கூடாத அளவிற்கு உள்ள தூரத்தில் இருக்க வேண்டும். அவனை யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்த தொழுநோயாளர்கள் அவர் அருகில் வந்தார்கள். என்னை குணப்படுத்தும் என்று கேட்டார்கள். நீர் நினைத்தால் நீர் உமக்கு சித்தமானால் நான் சுத்தமாவேன் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களை தொடுகின்றார், அவர்களை ஆசீர்வதிக்கின்றார், அவர்களை குணப்படுத்துகின்றார். அதே போன்று இன்று அந்த பெதசா குளத்தில் படுத்திருக்கின்ற 38 வருடங்களாக சுத்தம் என்றால் என்ன என்று கூட அறியாத ஒருவன் இருக்கின்ற நிலையிலே அவன் அருகில் சென்று அவனை பார்க்கின்றார், அவனோடு பேசுகின்றார், உனக்கு என்ன என்று கேட்கின்றார், ஏன் இப்படி இருக்கின்றாய் என்பதை கேட்கின்றார். கேட்டு அவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு சுகமடைய விரும்புகின்றாயா, குணமடைய விரும்புகின்றாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். குணமடைய விரும்புகின்றாயா என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது அந்த மனிதனுடைய பதில் என்ன தெரியுமா? குணமடைய விரும்புகிறேன் என்று அப்படி சொல்லாது. குணமடைய விரும்புகிறேன் என்று அவன் சொல்லவில்லை. நலம் பெற விரும்புகின்றீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, அதற்கு அவர் பதில் சொல்றது, ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறக்கி விடுகிறார் என்று சொல்லுகின்றார். அவர் அவருக்கு குணமடைகிறதுக்கு விருப்பமா இல்லையான்னு கூட சொல்ல முடியல, சொல்றதுக்கு தெரியல. நான் அவருடைய எதிர்பார்ப்பு அந்த குளத்து கரையிலே, அந்த மண்டபங்களிலே காத்து கிடந்த அத்தனை மக்களுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய வாழ்வு சிறக்குமா, என்னுடைய வாழ்விலே நான் நலம் பெறுவேனா, மற்றவர்களோடு வீட்டிலே சென்று நான் வாழ முடியுமா என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பிலே காத்திருக்கின்றார்கள். சுகமடைய விரும்புகின்றாயா என்று கேட்ட பொழுது, நான் சுகமடையத்தான் விரும்புகிறேன், ஆனால் என்னை கொண்டு போய் குளம் கலங்கும் போது குளத்தில் இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை என்று வரை. பிரியமான சகோதர சகோதரிகள், 38 வருடங்களாக அந்த வழியிலே போனவர்கள் வந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? அந்த ஆலயத்திற்கு என்று செல்லுகின்ற மக்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள்? ஆலயத்திற்கு ஆண்டவரை வணங்குவதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு என்று சென்ற மக்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள்? ஆண்டவரை பெதஸ்தா குளத்தில் போட்டுட்டு கோயிலில் போயிட்டு ஆண்டவரை பார்க்க போறாங்க. ஆண்டவர் அங்கே இல்லை, இங்கே இருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு பெதஸ்தா குளத்தில் இருக்கிறாரு.
ஜெருசலம் ஆலயத்தில் இல்லை. ஆண்டவரை தரிசிக்க செல்லுகின்றேன் என்று ஆண்டவர் இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு ஏதோ ஒரு இடங்களுக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், ஆண்டவரை விட்டு. ஆனால் இங்கே 38 வருடங்களை நான் படுத்திருக்கிறேன், என்னை ஒருத்தருக்கு கூட ஒரு இறக்கம் வரல, என்னை படத்தில் இறக்கி விடுறது என்று சமுதாயத்தின் மீது குற்றம் சுமத்துகின்றார். சமுதாயத்தின் மீது குற்றம் சுமத்துகின்றார். பிரியமான சகோதரி சகோதரி, அந்த சமுதாயத்தில் நீயும் நானும் இருக்கின்றோம். அந்த சமுதாயத்திலே நானும் நீயும் இருக்கின்றோம். இந்த சமுதாயத்திலே நாம் கண்டும் காணாமல் போகின்ற காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றது. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் கஷ்டங்களை இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ள வரும்போது கூட சாதாரண நாட்களில் நம்ம ஆலயத்துக்கு முன்னால கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பாங்க. பொதுவாக நம்ம வெளியே போகும்போது பார்த்து அங்கே உட்காந்துருப்பாங்க நிறைய பேர். அவங்க ஏன் அங்கே உட்காந்துருக்கணும், நம்ம கூட உட்காந்துருக்கலாமே, உட்காந்துருக்கிறது யாராவது கூட்டமா? அவங்க நமது ஆலயத்தில் நாம் ஆலயம் முடிந்து ஆராதனை முடிந்து வெளியே செல்லும் பொழுது அங்கே அமர்ந்திருப்பவர்கள் அநேகரை பார்க்கின்றோம். அவர்கள் ஒருவரையாவது என்னோட கூட வந்து என் கூட உட்கார்ந்து இதே போன்று கண்டும் காணாமல் செல்லுகின்ற நிலை அநேக இடங்களிலே காணப்படுகிறது. அநேகர் உடல்நலமற்று இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆண்டவரை காட்டுவதற்கு ஆட்கள் இல்லை. ஆண்டவரை காட்டுவதற்கு ஆட்கள் இல்லை. சமுதாயத்தின் மீது அவன் சொல்லுகின்ற அந்த உரை, என்னை இத்தனை வருடங்களாக இங்கே படுத்திருக்கின்றேன், குளம் கலங்கும் பொழுது என்னை அங்கே கொண்டு சென்று விடுவதற்கு, குளத்தில் இறக்கி விடுவதற்கு ஆள் இல்லை. நம் மத்தியிலும் எத்தனையோ பேர் அதே போன்ற நிலையிலே சுகவீனமாக இருக்கின்றோம். நாம் பிறந்த நேரத்திலிருந்து இன்று வரை நமது வயதுக்கு சொல்லப்போனால் நமது வயது எத்தனை, அவ்வளவு 38 வருடங்கள் சுகவீனமாக இருந்தான் என்று சொல்கின்றோம். நாம் எல்லோரும் பிறந்த நேரத்திலிருந்து இன்று வரை சொல்லப்போனால் எத்தனையோ விதமான வியாதிகளிலே முடங்கி கிடக்கின்ற இந்த அடுத்தவர்களை கண்டும் காணாமல் செல்லுவதே ஒரு பெரிய வியாதி, தன்னல வியாதி, சுயநல வியாதி. அப்படிப்பட்ட வியாதிகளிலே நாம் முடங்கி கிடக்கின்றோம். எத்தனை வருடங்கள் நாம் வாழ்ந்திருக்கின்றோம் என்றால் அத்தனை வருடங்களும் நாம் வியாதியஸ்தர்களாக இருக்கின்றோம். நாம் எத்தனை முறை ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். ஆண்டவர் என்னிடம் வந்து அந்த 38 வருடங்களாக கஷ்டப்பட்டவனிடம் சென்று பேசிக் கொண்டிருந்தார். நீ எப்படி இருக்கின்றாய், எங்கே இருந்து வருகின்றாய், என்ன நடந்தது, எதனால் இங்கே இருக்கின்றாய், என்னை எல்லாம் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டு நீ சுகமடைய விரும்புகின்றாய் என்ற கேள்வியை கேட்டார். நம்ம எல்லோரிடமும் ஆண்டவர் அதே கேள்வியை கேட்டு நீ சுகமடைய விரும்புகின்றாய். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நமக்கு ஒன்றும் வியாதி இல்லை, நம்ம நல்லா வந்துட்டு இருக்கோம். கொரோனா கூட நான் என்னெல்லாம் என்னவும் செய்ய முடியாது. எனக்கு நான் அந்த அளவுக்கு திடகாத்திரமா இருக்கேன், நல்ல இம்யூனிட்டி பவர் எனக்கு நிறைய இருக்கு. ஆனால் நம்மை நாமே சுகப்படுத்திக் கொள்ள முடியாது. தேவன் கடவுள் தேவை. கடவுள் குணமளிக்கும் கடவுள் நமக்கு தேவை. அவர் நம்மிடம் வந்து நம்மோடு பேச வேண்டும், நாம் அவரோடு பேச வேண்டும். நமது குறைகளை என்னை குளத்தில் இறக்கி விடுவதற்கு ஒருவரும் கிடைக்கவில்லை என்று சொல்வது போல என்னை சுகப்படுத்துவதற்கு இன்று வரை யாரும் வரவில்லை, நீரே வந்திருக்கின்றீர் என்று ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படுபவர்களுக்காக வேலை செய்வதற்கு எத்தனையோ ஆர்கனைசேஷன்ஸ் வந்திருக்கின்றன. இருந்தாலும் அந்த ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள அந்த அமைப்புகளுக்குள்ளாக சென்று சுகம் பெற விரும்பாத மக்களும் இருக்கின்றனர். அப்படி ஆண்டவர் நேரடியாக வந்தாலும் சரி, நீ சுகமடைய விரும்புகின்றாய் என்று கேட்ட பொழுது நான் சுகமடைய விரும்புகின்றேன் என்று சொல்வது கொஞ்சம் யோசிச்சுன்னு சொல்லியிருப்பார் அவர். எனக்கு 38 வருஷமாக படுத்தே இருக்காது, அவருக்கு சாப்பாடு கிடைக்குது. இன்னைக்கு சுகம் அடைஞ்சிட்டாருனாக்க அவருடைய சாப்பாடுக்கு அவர் வேலை செய்யறது இல்லையா? அப்படிப்பட்ட நிலையும் அநேகத்தை இருக்கின்றது. இன்னொருத்தர் சொல்லுவார், 38 வருஷம் என்னை யாருமே கூட்டிட்டு போய் குளத்துக்குள்ள இறக்கி விடலை அப்படின்னு சொல்ற அந்த மனுஷன் உருண்டு போயிருந்தா கூட அந்த 38 வருஷத்துல குளத்துக்கு பக்கத்துல போயிருக்கலாமே, அதை முயற்சி பண்ணா. இப்படியெல்லாம் அநேக சிந்தனைகள் வரலாம். நாம் நம்மை சுகப்படுத்திக் கொள்வதற்காக உருண்டாவது ஆண்டவருக்கு இருக்கலாம். அப்படி சுகவீனமாக இருப்பவர்களை ஆண்டவரிடம் கொண்டு சென்றிருக்கின்றோமா? இவை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நமக்கு இந்த நல்ல நாளிலே நம்மை தேடி வருகிறார்.
அந்த 38 வருடங்களாக சுகவீனமாக இருந்தவனை ஆலயத்திற்கு செல்வதற்கு பதிலாக வியாதியஸ்தர்கள் படுத்திருக்கின்ற அந்த குளத்திற்கு சென்று அங்கே வியாதியஸ்தர்களை சந்திக்கின்றார். அவர்கள் எல்லோருடைய தேவைகளையும் அறிந்து கொள்ளுகின்றார். அவர்கள் எல்லோருடைய தேவையும் நிவர்த்தி செய்து தருகின்றார். இந்த ஒருவனுடைய தேவையை நிவர்த்தி செய்ததை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அத்தனை பேரையும் நிச்சயமாக ஆண்டவர் குணமளிக்கும் தேவன் அங்கே சென்று யாரோ ஒருத்தர் குணப்படுத்திட்டு மற்றவங்களை இங்கே படுத்துக்கப்பட அடுத்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்க மாட்டார். நிச்சயமாக எல்லோரையும் மனு குலத்தையே அவர்கள் இழந்திருந்த உண்மையான சுய ரூபத்தை திரும்ப தர வந்த ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அந்த சுய ரூபத்தை நமக்கென்று தந்தையானவர் கொடுத்த அந்த மரியாதையை சுயமரியாதையை திரும்ப பெற்றுத் தருவதற்காக ஆண்டவர் இந்த உலகிற்கு வந்தார். உன்னையும் என்னையும் தேடி வந்தார். என்று நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்தை போன்று பெதஸ்தா குளம் ஆகிய இந்த உலகத்தில் ஆண்டவர் தோன்றி உன்னையும் என்னையும் சந்திக்க வந்த கடவுளுடன் நாம் எப்படி ஆண்டவரிடம் பேசியிருக்கிறோம். நாம் எல்லோரும் வாழ்கின்ற வாழ்வு முழுமையடைய வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். ஆண்டவர் நம்மை குணப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு நாம் இழந்திருந்த மனித சாயலை திரும்ப தர வேண்டும். இறை சாயலை இணைக்க வேண்டும். அந்த மனித சாயலை தந்த மனித சாயலை இறை சாயலோடு இணைத்து இறைவனுடைய பிள்ளையாக நம்மை மாற்ற நம்மை அர்ப்பணிப்போம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வோம். மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுவதற்கு ஒரு உண்மை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செய்வதற்கு முன்னாலும் என்னால் முடியும். நினைத்தால் அவைகளை நாம் செய்து முடிக்க முடியும். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க இந்த நல்ல நேரத்தில் வாரம் நம்மை அர்ப்பணித்து செல்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனை, இந்த அருமையான நாளையும் நீர் ஆசீர்வதித்து நாங்கள் இன்று வாசிய கேட்ட வேத பாடங்களை தியானிக்கும் பொழுது நல்ல தகப்பனை, ஆலயத்துக்கு செல்லுகின்ற பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று செல்லுகின்ற ஆண்டவர் இயேசுவை போல நாங்கள் உண்மை காண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஆலயத்திற்கு வரவும், வருகின்ற வழியிலேயே உண்மை சந்திக்கவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே இருக்கின்ற ஆண்டவரை விட அங்கே படுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களை சுகப்படுத்தினால் போதும் என்று அங்கே சென்று அவருடைய பணியை செய்ய நினைத்தாரே, அதே போன்று நாங்களும் உம்முடைய பணியை எங்களது வாழ்க்கையில் நிறைவாக செய்து இந்த சுகவீனமானவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று கேள்விப்படுபவர்கள் எல்லோரும் அவரவர் நிலையில் அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள். அவர்களை நன்றாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதே போன்று நாங்களும் எந்த நிலையிலே மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றோமோ அந்த நிலையிலே இன்று வரை நீ செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி கூறி வர இருக்கிற நாட்களிலும் அடியார்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து மூலமாக மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுடைய பிரசனாவுடைய ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலமான பரவாயில்லை. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளை நம்புவோம், நடக்கிறோம். இன்றும் என்று சதா நம் அனைவரும் நாம் வேண்டிக்கொண்டு காரியங்களோடு நிறைந்திருப்பதாக. ஆமென். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய பிரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய பிரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்
உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம்.